எனக்கும் டிவிகே சாங் மாதிரி வேணும்பா. அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு பாட்டை போட்டார். உங்கள் விஜய் அப்படின்னு சொல்லி தாறு மாறு தக்காளி சோறு அப்படிங்கிற லெவலுக்கு இருந்த பாட்டு பயங்கரமான ஹிட். ஜென்சி முதல் அங்க இருக்கக்கூடிய விஜய் ஆதரவாளர்கள், அதிமுகவினுடைய ஆதரவாளர்கள், திமுகவினுடைய தீவிர தொண்டர்கள் எல்லாருமே அந்த பாட்டை ரசிச்சாங்க. அப்படி இருக்கிற நேரத்துல தான் என்னப்பா இப்படி ஒரு ஃபேமஸான பாட்டா, அப்ப பாட்டு வழியாவும் ஓட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்கள் என்ன செஞ்சாங்க, பாட்டுக்கு போட்டி விளையாட ஆரம்பிச்சாங்க. பாட்டுக்கு போட்டியில ஒரு பாடல் முடிவடையும், அந்த முடிவடையும் வார்த்தையில முதல் எழுத்து அப்படின்னு சொல்றதுதான் பாட்டுக்கு போட்டி. பட் அரசியல் பாட்டுக்கு போட்டி அப்படி கிடையாது. ஒரு பாடல் பாடப்படுகிறதா, முதல் எழுத்து என்ன, உங்கள். அதே மாதிரி எனக்கும் இருக்கணும், எங்கள் இல்லாட்டி உங்கள். அப்படி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்களேன். வருகிறார், வருவார், தலைவர், தலைவர், அண்ணா, அண்ணா இப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமான வார்த்தைகளை காப்பி பண்ணி போடு. மியூசிக் அதே மாதிரி இருக்கணும். ஒரு போருக்கு தயாராகிற மாதிரி சுத்தி நல்ல குதிரை, அந்த குதிரைக்கு மேல கோச்சடையான் ரஜினிகாந்த் மாதிரி ஒரு அனிமேஷன் கேரக்டர், அந்த அனிமேஷன் கேரக்டர் கையில ஒரு கொடி. நிப்பாட்டு நிப்பாட்டு, பிறந்த குழந்தையே நீங்க தான் சார்னு சொல்லி சத்யராஜுக்கு கதை சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி காப்பி கேட் பார்த்துருக்கோம். காப்பி அடிச்சே அந்த மியூசிக்கை அப்படி டார் டார் டார்னு போட்டிருக்காங்க. பட் ஹிட் ஆச்சான்னு கேட்டா அந்த இடத்துல தான் மிகப்பெரிய அளவில் வைரல். ஒரு பாடல் இரண்டு விதமாக ஹிட் ஆகும். ஒன்று பாசிட்டிவா வாவ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு, இன்னொன்று நெகட்டிவா சீ அப்படின்னு சொல்ற அளவுக்கு.